வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை மதுரவாயல் டு துறைமுகம் பாலம் மற்றும் சென்னை புறநகர் போக்குவரத்தை மேம்படுத்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் சில முக்கிய அறிவிப்புகளை இப்போது வெளியிட்டுள்ளனர். இதை பற்றின விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இந்த திட்டத்தில் செப்டம்பர் முதல் கூவம் ஆற்று பகுதியில் மேம்பால பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதோடு கிளாம்பாக்கம் டு செங்கல்பட்டு மேல்நிலைச்சாலை மற்றும் செங்கல்பட்டு டு திண்டிவனம் 6 வழிச்சாலை திட்டங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் திண்டிவனம் டு புதுச்சேரி பாதையை விபத்தில்லா சாலையாக மாற்றும் பணிகளும் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. சென்னை மாநகரில் பெரிய தலைவலியாக உள்ளது டிராபிக் தான். இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாகவும் வர்த்தகத்துறையின் மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் உருவெடுத்து வருகிறது மதுரவாயல் டு சென்னை துறைமுகம் ஈரடுக்கு மேம்பால திட்டம். சுமார் 20.6 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரூபாய் 5800 கோடிக்கும் அதிகமான மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் இந்தியாவின் மிக நீளமான இந்த 6 வழி இரட்டை அடுக்கு மேம்பால பணியில் இப்போது ஒரு மிக முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் திடீர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு அதிர்ச்சி அளித்துள்ளது. இந்த திட்டத்தில் இதுவரை வெறும் 22% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள சூழலில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஆற்றுப்பகுதிகளில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் அனைத்தும் முற்றிலுமாக நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் கூவம் ஆற்றின் மேல் சுமார் 15.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாலம் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் செப்டம்பர் முதல் ஜனவரி வரை நீடிக்கும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டும் கூவம் ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கருத்தில் கொண்டும் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாத வகையில் நிலப்பகுதியில் உள்ள ஏனைய தூண்கள் மற்றும் பாலப்பணிகள் வழக்கம் போல தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சென்னை துறைமுகத்தின் 10வது நுழைவாயில் மெரினா போர் நினைவிடம் கோயம்பேடு கூவம் ஆற்றங்கரை வழியாக மதுரவாயல் சந்திப்பு வரை அமைய உள்ள இந்த ஈரடுக்கு பாலத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியும் உள்ளது. அதாவது பாலத்தின் மேல்தளம் துறைமுகத்திற்கு செல்லும் கனரக கண்டெய்னர் லாரிக்காகவே பிரத்யேகமாக அமைக்கப்பட்டு சுங்க கட்டணத்துடன் செயல்படும். அதே சமயம் பாலத்தின் கீழ்த்தளம் சென்னை மக்களின் தினசரி போக்குவரத்திற்காக முற்றிலும் சுங்க கட்டணமின்றி திறக்கப்பட உள்ளது. தினமும் 11 மணி நேரம் தீவிரமாக நடக்கும் இந்த பணிகள் மூலம் நாளொன்றுக்கு 40,000 கார்கள் வரை எளிதாகவே பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047க்குள் சென்னை துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறன் 200 மில்லியன் டன்களாக உயரும் என கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் இந்த விரைவு சாலை சென்னை நகர போக்குவரத்து நெரிசலுக்கு பெரிய விடுவுகாலமாக அமையும் என்றே தெரிகிறது. ஆனால் பருவமழை காரணமாக செப்டம்பர் முதல் கூவம் ஆற்று பகுதியில் பணிகள் நிறுத்தப்படுவதால் இந்த பாலம் முழுமையாக நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வர 2029ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை காத்திருக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய கள நிலவரம். இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் வகையில் மேலும் சில முக்கிய திட்டங்களை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி கிளாம்பாக்கம் டு மகேந்திரா சிட்டிக்கு இடையே ரூபாய் 3186 கோடியில் மேல்நிலை சாலையை அமைத்து அதை மெட்ரோ ரயிலுடன் இணைக்க ஆய்வுகள் நடப்பதுடன் ரூபாய் 3098 கோடியில் செங்கல்பட்டு டு திண்டிவனம் சாலை 6 வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட உள்ளது. மேலும் ரூபாய் 147 கோடியில் திண்டிவனம் டு புதுச்சேரி பாதையில் விபத்துகள் அதிகம் நேரிடும் 7 இடங்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் பயணிகளின் சுமையை குறைக்க 60 கிலோமீட்டர் இடைவெளிக்குள் கூடுதல் சுங்கச்சாவடிகள் அமைப்பது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது.